லேட்டஸ்டா இப்போ வந்திருக்கிறது வந்து எல்லாரும் யூஸ் பண்றது வெஜைனல் கப்ஸ். ஸோ இந்த வெஜைனல் கப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து அன்மேரிட் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் இவங்கெல்லாம் என்ன ஆகும்னா, இந்த ரொம்ப கன்வீனியன்ஸ்டா இருக்குதுங்கிறதுக்காக இந்த கப்பை வந்து அப்படியே வெஜைனாக்குள்ள விட்டுடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா, இந்த கப் வந்து ரொம்ப நாள் உள்ளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அகெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அங்கேயே தான் தங்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த கப்பு எல்லாம் மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடையும் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூட்ரஸ் மூலமா அசெண்ட் ஆகி பக்கத்துல உள்ள டியூப்ஸ் எல்லாம் கூட போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால யூஸ் பண்ணா ஃப்ரீக்வெண்டா வாஷ் பண்ணோம். அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கு நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். இந்த வெஜினல் கப் இஸ் லைக் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபாரின் பாடி. இது உள்ள போட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த pH ஆஃப் த வெஜைனா மாறி போயிடுது. ஸோ அந்த pH ஆஃப் த வெஜைனா நான் சொன்ன மாதிரி அசிட்டிக் என்விரான்மெண்ட்ல இருந்து ஆல்கலைன் என்விரான்மெண்ட்டுக்கு மாறி போறனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர சான்சஸ் நிறைய இருக்கு. அதே நேரத்துல அந்த கப்பையும் ஒழுங்கா கிளீன் பண்ணலனா கூட அவங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸும் நிறைய வர சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொரு மேஜர் டிராபேக் நான் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கேன்னா, ஈவன் இன் மேரிட் விமன் வெஜினல் கப்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த வெஜினாவே லாக்ஸ் ஆயிடு, லூஸ் ஆயிடுது. ஏன்னா இது கான்ஸ்டன்டா அந்த வெஜினாலே இருந்து இருந்து அது ப்ரெஷர் கொடுக்கறனால அவங்களுக்கு அந்த வெஜினா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகனால பிற்காலத்துல அது தாம்பத்திய உரத்துக்கு தே ஃபீலிங் அது கொஞ்சம் லூஸா இருக்குன்னு தே ஆர் கம்ப்ளைனிங். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய டிராபேக்கா தான் இருக்கு. நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எது கரெக்டானதோ எது நம்மளுக்கு அப்ராப்ரியேட்டோ அதை யூஸ் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு பாயிண்ட் என்ன ஹைலைட் பண்ண விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, டாம்பூன்ஸும் அகெயின் இப்போ மென்ஸ்ட்ரல் கப் மாதிரி தான், அதுவும் ஒரு ஃபாரின் பாடி. ஸோ அந்த டாம்பூன்ஸையும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறதுனால நல்லா இழுத்துக்கும் மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிடை. ஸோ அதனால என்ன ஆகும், அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் ரொம்ப ஆஸ் கணக்குல வெஜனாலே இருக்கிறதுனால அகெயின் அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வர சான்சஸ் நிறைய இருக்கு. சம்டைம் டாக்ஸிக் சிண்ட்ரோம் அது மாதிரி ஒரு சிவியர் கண்டிஷன்லாம் கூட போயிடும் இந்த மாதிரி ஃபாரின் பாடிஸை நம்ம உள்ளே வச்சிட்டு இருந்தோம்னா.